அதிமுக பாஜக ரெண்டு பேருமே வந்து தங்களுடைய வலுவான பகுதியாக சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ஒரு நீங்க புதிதா இந்த பொறுப்பாளர் நியமிக்கப்பட்ட பிறகு என்ன மாதிரி செயல்பாடுகள் வகுத்து நீங்க வெற்றி பெறக்கான ஒத்தாது பண்ணீங்க? தலைவரோட ஒட்டுமொத்த திட்டங்கள் மக்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்காங்க. அவரது வெற்றி பயணம் மக்களிடையே இந்த 3 ஆண்டு காலம் அவர் செய்த சாதனைகள், குறிப்பாக நான் சொன்ன மாதிரி பெண்களுக்கு அவரது கொடுத்திருக்கும் மகத்தான திட்டங்கள், இலவச பேருந்து, இப்ப இந்த நம்ம மாதந்தோறும் 1000 ரூபாய் நம்ம உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை, அதை தாண்டி நான் முதல்வன் என்ற மகத்தான திட்டம், இப்படி மக்களின் நலனுக்கான திட்டங்களை அவர் கொண்டு வந்து சேர்த்திருப்பது மக்களிடையே நேரடியாக கொண்டு போய் சேர்த்தோம். அதற்கு கிடைத்த வெற்றி தான் இது. பேசும்போது கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டீங்க. உங்களுடைய எம்எல்ஏவா நீங்க தேர்ந்தெடுக்கும் இல்ல, ஆனா இந்த வெற்றி நீங்க ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பாக்குறதுக்கான காரணம் என்ன? என் தலைவருக்கு கிடைத்த தொடர் வெற்றி இது. என் தலைவருக்கு கிடைத்த தொடர் வெற்றி, அதுவும் கோவை மண்ணில் 25 ஆண்டு காலத்துக்கு பிறகு திமுக உதயசூரியன் உதிக்கிறது, ஒரு எம்பி உதிக்கிறார் உதயசூரியன்ல. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தானே எங்களுக்கு. நீங்க வேட்பாளர் அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், நாகரிக அரசியலுக்கு பேர் போனவர். அதுவும் இந்த வெற்றியை பொறுத்தவரை வெறுப்பு அரசியலை விரட்டி வளர்ச்சிக்கான வாக்குகளாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். இனி இந்த மண்ணில் வெறுப்பு இருக்கக்கூடாது, வெறுப்பு அரசியல் இருக்கக்கூடாது. வளர்ச்சிக்கான திட்டங்கள், வளர்ச்சிக்கான பயணங்கள், வளர்ச்சிக்கான முயற்சிகள் தான் இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எப்படி ஒவ்வொரு நாளும் அனுதினமும் மக்களோடு மக்களாக பயணித்து புதிய திட்டங்களாக கொண்டு வந்து சேர்த்து ஒட்டுமொத்த தமிழகத்தின் வளர்ச்சிக்காக உழைக்கிறாரோ, அப்படித்தான் அனைத்து தரப்பினரும் உழைக்க வேண்டும் என்பது எங்களது ஆசை. இனியாவது வெறுப்பு அரசியலை விலக்கி வளர்ச்சி அரசியலை நோக்கி அவர்களும் வருவார்கள் என்று நம்புகிறேன். கோவை விமான நிலையத்துக்கு அந்த விரிவாக்கத்துக்கு நிபந்தனைகளை மாற்றுறதா வந்து ஒரு உறுதி நிபந்தனை மாற்ற நம்ம தமிழகத்துக்கு பல புதிய தேவைகள் இருக்கின்றன. பல புதிய விமான சேவைகள் சரி, பல புதிய விமான நிலையங்களும் சரி, பல விஷயங்கள் எங்களுக்கு தேவைப்படுது. எங்களது கோரிக்கை ரொம்ப சரியான கோரிக்கை என்று எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்ம செலவு பண்ணி மக்கள் வரி பணத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, நமது முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. மக்கள் வரி பணத்துல, தமிழக மக்கள் வரி பணத்துல வாங்கப்பட்ட ஒரு சொத்தை கொண்டு போய் அப்படியே நாங்கள் வேற ஒரு தனியாருக்கு தாரை வார்ப்பது எந்த விதத்திலும் சரியாக இருக்காது என்பது எங்களது நிலைப்பாடு. அதை நான் சொல்றேன், எதிரணியில் இருக்கும் பலருமே சட்டமன்றத்திலேயே என்கிட்ட பர்சனல் அவங்களுமே ஒத்துக்கிட்டாங்க. இது இப்படியா, அது எங்களுக்கு சரியா புரியல, கரெக்ட், நீங்க சொல்ற சரிதான், நாங்களும் உங்களோடு சேர்ந்து இதற்காக உழைக்கிறோம் என்று அவர்களும் கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக எங்களது கோரிக்கை நியாயமானது என்று எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அதை தாண்டி இந்த விரிவாக்க பணி எவ்வளவு முக்கியம் கோவைக்கு என்பது எங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்த பிறகுதான், திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி அமைந்த பிறகுதான் 2100 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி இன்று அந்த ஒட்டுமொத்த நிலையெடுப்பு எல்லா வேலையும் முடிச்சது இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்துக்கு நன்றாக தெரியும். இந்த அரசாங்கத்துக்கு நன்றாக அது எப்படி இருந்துச்சு, முந்தைய ஆட்சி எப்படி இருந்துச்சு, இனி வரப்போகும் ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்கும் என்று நம்பலாம். கோவைக்கு புதிய விமான நிலையம், அந்த விரிவாக்க திட்டங்கள் வருவதற்கான முழு முயற்சியில் என்னை இறங்கும்படி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அது நிச்சயமாக நடக்கும். நாங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மகத்தான வளர்ச்சி கோவைக்கு காத்திருக்கிறது. நன்றி.